நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்று அமித்ஷா அவர்கள் மதுரைக்கு வந்திருந்தாரு. அங்க வந்துட்டு ஒரு மீட்டிங்ல கலந்து பேசியிருந்தாரு. அதுல ஹரியானாவுல மகாராஷ்டிரால அமைச்சது போல தமிழகத்திலும் நாங்க ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி சார் புரிஞ்சுக்கலாம்? நேரடியா கூட்டணி ஆட்சி தான் அமைன்னு சொல்லி புரிஞ்சுக்கலாமா, இல்ல எதை முன் வச்சு பேசாரு நினைக்கிறீங்க? இல்ல, அவர்களுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்தின் பிரகாரம் அங்க ஹரியானால செயல்பட்டாங்க, அதே மாதிரி மகாராஷ்டிரால செயல்பட்டாங்க. அதுலயும் ராகுல் காந்தி பல கேள்விகளை கேட்டிருக்கிறாரு. அந்த கேள்விகளுக்கெல்லாம் தேர்தல் ஆணையம் பதில் சொல்லாமல் ஏதோ பாஜகவினர் தான் பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பாஜக தலைவர், அதே மாதிரி ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள், இவர்கள் தான் பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப அந்த ஃபார்முலா தான், அதை அந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபார்முலா இங்கே வச்சிருக்காரு போல தெரியுது. பிஜேபி தமிழ்நாட்டை ஜெயிக்கிறதுக்கு இன்னொரு 20 வருஷம் ஆகுங்க. அதாவது ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கு, அந்த ஒரு இடத்துக்கு வர்றதுக்கு. அப்போ இந்த இந்திய சர்க்கார் அமையும்ன்றத சொல்றது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, அதிமுகவை எப்படியாச்சும் அங்க வந்து உட்கார வச்சுட்டு ஒரு 2-3 மந்திரிகளை இதுல சேர்த்தி இது பெரிய ஒரு வெற்றியா காமிச்சு 2026 வந்து எப்படியாச்சும் ஹுக் ஆர் பை க்ரூக் அந்த ஒரு அவர் பேசுகின்ற பேச்சுடன் அதுதான் தெரிகிறது. நாங்க எப்படியாச்சும் அதிகாரத்துக்கு வந்துடும், ஏதாச்சும் செய்து அதிகாரத்துக்கு வந்துருவோம்னு சொல்லி ஒரு உள்துறை அமைச்சர், இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் கூறும்போது அது வந்து அதுல எந்த அளவுக்கு இல்லீகல் விஷயங்கள் வரும் என்ற அந்த விஷயம் இருக்குது இல்லையா, எவ்வளவு விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் அறிஞ்சதா அவர் பேசினாரா என்றெல்லாம் தெரியாது. பட் அப்படி இருந்தால் கூட என்னை பொறுத்தவரையில் இது வந்து ஒரு உள்துறை அமைச்சரினுடைய ஒரு அச்சுறுத்தலாகத்தான் நான் பார்க்கிறேன். ஏனென்றால் அவர் உள்துறை கையில வச்சிருக்கிறாரு. இல்ல, இருக்கிற ஏஜென்சிஸ் பூரா அவர் கீழே தான் இருக்கிறது. அந்த ஏஜென்சிஸ் எல்லாம் வைத்து என்னென்ன செய்வார் என்று நாம இப்போது சொல்ல முடியாது. அது பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் நான் கருதுகிறேன். ஒரு அமைச்சரை பிடிச்சி ஏறத்தாழ 1 வருஷம் ஜெயில வச்சாங்க. அதன் பிறகு அவரை வெளியே விட்டாங்க. ஆனா வந்து இன்னமும் வந்து அந்த கேஸ் வந்து எங்கேயும் ப்ரோக்ரஸ் ஆன பாடு கிடையாது. அதே மாதிரி பாக்கி இருக்கின்ற எத்தனை அமைச்சர்களை பிடிச்சி உள்ள வைப்பாங்கன்னு நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குன்னு நான் கருதுறேன். ரைட். இப்ப நீங்க அதிமுக பிஜேபி ஆட்சி பத்தி குறிப்பிட்டீங்க. இதுக்கு வந்துட்டு பதிலடி கொடுத்திருக்கிற பாரதிய என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்களுக்கு ஆட்சி அமைக்கிறதெல்லாம் விருப்பம் கிடையாது, மாறாக அதிமுக மேல சவாரி செய்யணும், பின்னாட்கள்ல அவங்களுடைய கொள்கையை வந்து பரப்பணும் அப்படிங்கிறது அவங்களுடைய முக்கியமான நோக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு. அது எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல, திமுக அப்படித்தான் பேசியாக வேண்டும். அது வந்து பாரதி பேசியிருக்கிறார், அவ்வளவுதான். நம்ம தமிழ்நாட்டுல வந்து கிரவுண்ட்ல என்ன நடக்குதுன்ற அந்த விஷயம் கூட இருக்கு இல்லையா. இப்ப திமுகவினுடைய ஆட்சியில் நடக்கின்ற ஊழல் காரணமாகத்தான் இன்னைக்கு வந்து பாஜக பல இடத்துல வந்து வளர்ந்து கொண்டிருக்கிறது, எதிர்கட்சிகள் வளர்ந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் எல்லாம் எல்லா இடத்துலையும் ஊழல், எதுலையும் ஊழல் என்ற ஒரு கான்செப்ட் தான் இப்ப வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறது. அப்போ அந்த ஊழலை கட்டுப்படுத்தவில்லை என்றால் நிச்சயமாக திமுகவுக்கு ஒரு பெரும் பின்னடைவு வந்து இந்த தேர்தலில் வரும் என்று நான் காண்கிறேன். அப்படி இருந்தால் கூட RSS பயங்கரமாக கிரவுண்ட்ல இறங்கி வேலை செய்யணும். இப்ப எக்ஸ்டென்சிவாக வேலை செய்யறதுனால ஒரு ரிவர்ஸ் கான்சாலிடேஷன் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்ப அதுல எஸ்கேப் ஆகி வரக்கூடிய அந்த வாய்ப்பு வந்து நிச்சயமாக திமுக இருக்கிறது. ஆனால் இந்த ஊழலை கண்ட்ரோல் பண்ணவில்லை என்றால் நிச்சயமாக திமுகவுக்கு அது பெரும் தீங்கை விளைவிக்கும். அடுத்த தேர்தல் வந்து மிக மிக கடுமையான ஒரு போட்டியில் சென்ற முடியும். திமுக தோக்கும் என்றால் அதுக்கு காரணம் இப்ப நடக்கின்ற அந்த ஊழல் தான் என்று நான் இன்றைக்கு கூறுகிறேன். பேசும்போது என்ன சொல்றாருன்னா, திருப்பரங்குன்ற மலையை சிக்கந்தர மலைன்னு சொல்றதுக்கு திமுகவுக்கு துணிச்சல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதான் தேர்தலுக்கான அஜெண்டா நம்ம எடுத்துக்கலாமா? ஏன்னா இன்னும் 1 வருஷம் இருக்குது. அடுத்து ஜூன் 22 நடக்கக்கூடிய மாநாட்டில் எல்லாம் கலந்துக்கிட்டு நம்முடைய பலத்தை நிரூபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இதுதான் அவங்களுடைய அஜெண்டாவா பிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு போறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? இல்ல, பல இடங்கள்ல அஜெண்டா அதாவது மைனாரிட்டிஸ்க்கு எதிரான அஜெண்டா எங்க ஒர்க் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, மைனாரிட்டிஸ் வந்து ஒரு கான்சாலிடேட்டட் நம்பர்ல இருக்குங்க. ஒரு 22% இருந்து ஒரு 30% வரை இருக்கிற இடத்துல மட்டும்தான் இந்த ஆன்டி மைனாரிட்டி கான்சாலிடேஷன் வந்து ஒர்க் அவுட் ஆகும். அது வந்து மதுரையிலயோ திருப்பரங்குன்றத்திலயோ ஒர்க் அவுட் ஆகாது. அது காரணம் இடமும் கிடையாது. மைனாரிட்டிஸ் அந்த அளவுக்கு அங்க வந்து பாப்புலேஷன் கிடையாது. அப்ப தமிழகத்தில் இவர்கள் வருகின்ற பாஜகவுக்கு RSS வருகின்ற மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த நம்பர்ஸ், மைனாரிட்டி நம்பர்ஸ் வந்து கம்மியா இருக்குது. தமிழ்நாட்டில் எம்பாடும் கம்மியா இருக்கிறது, வைட் ஸ்ப்ரெடா இருக்கிறது, ஒரு கான்சன்ட்ரேஷன் கிடையாது. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது, கெட்டோவைசேஷன் என்று கூறுவார்கள். இப்ப பாம்பேல ஆனாலும் சரி, பாக்கி எந்த இடத்துல போய் பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் எல்லாம் ஒரு இடத்துல ஒரு பகுதியில் இருப்பாங்க. அப்ப அந்த ஒரு பகுதியை வைத்துக் கொண்டு நீங்க பாக்கி இருக்கிறவர்கள்லாம் அச்சுறுத்தல் தாராளமாக செய்யலாம். ஐயோ, இவங்க வந்து உங்க வீட்டுக்குள்ள வந்து பூந்துருவாங்க, இவங்க பாருங்க எப்படி இருக்கிறாங்க, இவங்க எல்லாமே ஒரே இடத்துல இருக்காங்க, அங்கதான் இருக்கிற இதெல்லாம் தீவிரவாதிகள்லாம் அங்கதான் வந்து இருந்து வர்றாங்க, இவங்க தீவிரவாதிகள் சப்போர்ட் பண்றாங்கல்ல, எப்ப சொல்ல முடியும்னு பாத்தீங்கன்னா இந்த கெட்டோசேஷன் நடக்கும்போது தான். அதாவது கெட்டோஸ்ல அவர்கள் வாழும்போது தான் அது வந்து ஒரு அதுக்குள்ளால யாருமே செல்ல முடியாது, பாக்கி இருக்கின்ற கம்யூனிட்டிஸ் யாருமே செல்ல முடியாது.
அப்படி இருந்த அந்த இடத்தில் தான் அவர்கள் வந்து இதுக்குள்ளால பல விஷயங்கள் நடக்குது என்றெல்லாம் வந்து பரப்ப முடியும், அந்த கசியோடு முடியும், அந்த மாதிரி விஷயங்கள். அது தமிழ்நாட்டுல நடக்காது. அப்ப அதற்குத்தான் எப்படி என்ன செய்தால் இது வந்து மாறும் என்றதுதான் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆன்டி மைனாரிட்டி கன்சாலிடேஷன் டெஃபினட்டாக ட்ரை பண்ணார்கள், பண்ணி கொண்டுதான் இருக்கிறார்கள். அது வந்து எந்த அளவுக்கு அதிமுக துணை போகும் என்று எனக்கு இப்போது தெரியாது. பட் எனக்கு தெரிஞ்ச அதிமுக வந்து அதுக்கு துணை போகாது. இப்போ மத்த மாநிலங்கள்ல ஓகே சார். இப்போ வந்து மைனாரிட்டிஸ புறந்தள்ளிட்டு இந்து கன்சாலிடேஷன் அப்படிங்கிறது மத்த மாநிலங்கள்ல ஓகேன்னு எடுத்துக்கலாம். ஆனா தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் எல்லா கட்சிகளிலும் மைனாரிட்டிஸ் இருக்கிறாங்க. அது கலந்து கலந்து தான் இருக்கணும் போது, அப்படியே வந்துட்டு தமிழ்நாட்டை சாதின்னு நினைக்கிறீங்களா? மைனாரிட்டிஸ்ல ஓட்டுகளை தள்ளிட்டு இந்துக்கள் கன்சாலிடேஷன் சாதின்னு நினைக்கிறீங்களா? அதான நான் சொன்னேன். அதாவது மைனாரிட்டி கான்சல்டேஷன் எங்க நடக்குன்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தில் மைனாரிட்டிஸ் தேவைப்படுகிறார். அப்பதான் இவர்களை காட்டி இவர்கள் வந்து ஓவர்வெல் பண்ணிடுவாங்க, உங்களை விட அதிகமாக நம்பர்ஸ் வந்துருவாங்கன்னு அப்பதான் கூற முடியும். இவர்கள் 8 குழந்தை பெற்றிருக்கிறார்கள், 10 குழந்தை பெற்று போடுறாங்க என்றெல்லாம் அந்த ஒரு இடத்துல தான் அவர்கள் கூற முடியும். இப்படி பெற்றுக்கொண்டே போனால் அடுத்த ஒரு 20 வருஷத்துல வந்து இவர்கள் நம்மளுடைய பாப்புலேஷன் அதிகமாயிருவார்கள். இதெல்லாம் தான் கேம்பெயினா இருக்குது. இந்த கேம்பெயின் தான் தமிழ்நாட்டில் வந்து எடுபட மாட்டேங்குது. ஏனென்றால் அனைவரும் பார்த்து கொண்டு தான் இருக்கோம். அங்க பார்த்து கொண்டிருக்கிற இடத்துல வந்து இந்த மாதிரி நம்பர்ஸ் கிடையாது. ஒண்ணு குழந்தை பெற்றோர் வந்து ஆரம்பித்து கொண்டு இவர்கள் வந்து நமக்கு ஒரு இப்ப இஸ்லாமியர் என்பது நம்மளை ஏதோ அச்சுறுத்தும் விதமாக யாருமே வந்து செயல்படுவது கிடையாது. நாம் எல்லாருமே வந்து காலங்காத்தால இருந்துச்சு, நமக்கு எல்லாத்துக்கும் வேலை இருக்கு, அந்த வேலையை பார்க்குறோம், குழந்தை குட்டி இருக்குது, அவங்கள வந்து காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் அன்றாட வாழ்க்கை வந்து ஓடிக்கொண்டிருக்கிறதை தவிர இவர்களை பொறுத்தவரை இது எல்லாமே வந்து ஒரு சதியினுடைய ஒரு கண்ணோட்டத்தில் தான் அவங்க பாக்குறாங்க. பாத்தீங்களா, அவங்க அங்க போனாங்க, இவங்க இங்க போனாங்க பேசுறதே வந்து நிச்சயமாக ஒரு ஆன்டி மைனாரிட்டி ஒரு வியூவோட தான் பேசுறாங்க. மைனாரிட்டிஸ் ஆனா இதுல இருக்கிற ஒரு பெரிய அயர்னி என்ன என்றால், மைனாரிட்டிஸ் இல்லை என்றால் அது பாஜக இந்தியாலே கிடையாது. இப்ப மைனாரிட்டிஸ் இருக்கிறதுனாலதான் பாஜக இருக்கிறது. அதையும் பாஜக வந்து மனதில் கொள்ள வேண்டும். மைனாரிட்டிஸ் அடிக்கடிக்க வந்து அவர்கள் வந்து இந்தியாவில இருந்து ஓடி போறதோ இல்லை என்றால் அவர்கள் வந்து தன்னுடைய அடையாளங்களை மாய்த்து கொண்டே வர்றதுனால அதுக்கு யாருக்கு அதிகமாக பிரச்சனை வரும்னு பாத்தீங்கன்னா பிஜேபி தான் பிரச்சனை வரும். அந்த ஓட் பேங்க் அப்படியே வந்து மறுபடியும் சிதற ஆரம்பிக்கும் என்பதுதான் உண்மை நிலை. சார், அமித்ஷா அவர்கள் பேசும்போது நாங்க வந்துட்டு போன காங்கிரஸ் ஆட்சியை விட இந்த ஆட்சியில் வந்துட்டு அதிகமா நிதி கொடுத்துருக்கோம். அந்த நிதி வந்துட்டு சரியா மக்களுக்கு போய் சேர்றது கிடையாது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு. இதே தரப்புல ஆர்எஸ் அவர்கள் இப்ப பச்சை கலசனுக்குள்ள பேசும்போது அப்போ வந்து பட்ஜெட் இருந்தது வேற, இப்ப வந்து பட்ஜெட் இருந்தது வேற அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இந்த விஷயங்கள் நம்ம எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? இல்ல 10 வருஷம் முன்னாடி எந்த அளவுக்கு நிதி கொடுத்தார்கள் என்று பாத்தீங்கன்னா நிச்சயமாக அதை விட அதிகமாக தான் இந்த இப்ப கொடுத்திருப்பாங்க. அதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. 10 வருஷத்துல இன்ஃபிளேஷன் எவ்வளவு போயிருக்கிறது. அப்ப இன்ஃபிளேஷன் நீங்க எடுத்து பார்த்தாலே தெரியும். அதாவது நீங்க 2014 இல்லை என்றால் இவர்கள் அதிகாரத்துக்கு வருகின்ற அந்த மாதத்துல ஒரு டீனுடைய விலை வந்து 8 ரூபா இருந்தது, 7 ரூபா இருந்தது. இன்னைக்கு டீ வந்து 12 ரூபா 14 ரூபாய் போயிட்டு இருக்குது. அப்ப ஏறத்தாழ அதே டபுள் மடங்கு இருக்கிறது. அப்ப வந்து இது கொடுக்கிற நிதியும் அதிகமாகும். ஏனென்றால் இப்போ வந்து அதிகமாக இந்த இன்ஃபிளேஷன் ஆக நிச்சயமாக டாக்ஸ் கலெக்ஷன்ஸும் ஜாஸ்தியாகும். ஆனால் ரூபாயினுடைய மதிப்பு குறைந்து கொண்டே வரும். ஒரு சாப்பாடுன்னு பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல 25 ரூபாய் 30 ரூபாய் கிடைச்சிட்டு இருந்தது. இன்னைக்கு மினிமம் ஒரு 70 ரூபாய் 90 ரூபாய் இல்லாம ஒரு ஒரு மீல்ஸ் வந்து அதுவும் சின்ன ஹோட்டல்கள்ல கூட சாப்பிட முடியாத ஒரு நிலைதான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அளவுக்கு வந்து விலைவாசி அதிகமா இருக்கிறது. ஃபுட் இன்ஃபிளேஷன் வந்து அதோட அதிகமா இருக்கிறது. அப்ப அதை வைத்து பார்க்கும்போது டெஃபினட்டாக நீங்க எவ்வளவுதான் கம்மியான தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுத்தாலும் அது வந்து முன்னாயே கொடுத்த நிதி வரும். இப்ப நான் வேணா சொல்லலாம் 1947 கொடுத்த நிதியை விட 10 மடங்கு கொடுத்துருக்கோம், 20 மடங்கு கொடுத்துருக்கோம் சொல்லலாம். ஆனா அதுல அர்த்தம் கிடையாது. எப்படி நம்ம கம்பேர் பண்ண வேண்டும் என்றால் இருக்கின்ற அந்த கிட்டியில இருந்து, அதாவது மொத்தமாக இப்போ வந்து 1 ரூபா இருந்துன்னு வச்சுன்னா அந்த 1 ரூபாயில எவ்வளவு வந்து யூபிக்கு போகுது, 50 பைசா யூபிக்கு போகுதா இல்ல 25 பைசா யூபிக்கு போகுதா, தமிழகத்துக்கு வந்து 5 பைசா வருதா 4 பைசா வருதா, இதுதான் கேள்வியா இருக்கிறது. அப்ப இந்த பகிர்வைத்தான் நாம் பார்க்க வேண்டியது தவிர நிச்சயமாக வந்து 10 வருஷம் முன்னாடி அவ்வளவு கொடுத்தோம், இந்த 20 வருஷம் முன்னாடி எவ்வளவு கொடுத்தோம், ஆனா இது இப்போ வந்து அதோட எவ்வளவோ 10 மடங்கு அதிகம் கொடுக்குற சொல்றது வந்து அர்த்தமே கிடையாதுன்றதுதான் என்னுடைய வியூ பாயிண்ட். இந்த நிதி விஷயத்துல பொறுத்த வரைக்கும் சார், தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு சார்பில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது. அதாவது வெள்ளத்துக்கு நிதி நிவாரணம் கொடுக்காததாகட்டும், இல்ல கல்விக்கு கொடுக்காத நிதியாகட்டும், ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையாகட்டும் சொல்லி நிறைய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறாங்க. ஆனா அதே சமயம் அமித்ஷா வந்துட்டு நாங்க கொடுக்குற நிதியை நீங்க சரியா பயன்படுத்துறது கிடையாது, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ இது ஈக்குவலா பேலன்ஸ் ஆயிரு நினைக்கிறீங்களா? எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? அமித்ஷா அமித்ஷா இது வந்து டேக் ஓவர் ஆயிரு நினைக்கிறீங்களா? இல்ல நிதி போய் சேர்றது சேராதது வந்து அது திட்டங்களை பொறுத்து தான் இருக்கும்.
அந்த திட்டங்கள் வந்து யார் வகுக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும். அந்த திட்டங்களினுடைய அந்த எக்ஸ்பெண்டிச்சர் பார்க்க வேண்டும். அதுல வந்து ஆடிட் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இவர் சொல்ற மாதிரி நாங்க நிதி கொடுக்குறோம், ஆனா மக்களுக்கு போய் சேரலங்கலாம் சொல்றது வந்து அபத்தமான விஷயமா நான் கருதுகிறேன். என்றால் எல்லாமே சிஏஜியினுடைய ஆடிட்டுக்கு வந்து உட்பட்ட விஷயங்கள் தான். அப்ப அந்த அளவுக்கு வந்து மோசடி நடந்தால் நிச்சயமாக அது வந்து வெளிச்சத்துக்கு வரும். அது வெளிச்சத்துக்கு வராமல் இருக்கவே வாய்ப்பே கிடையாது. அது எந்த துறையானாலும் அப்படித்தான் இருக்கும். அதாவது ஏனென்றால் கவர்மெண்ட் ஃபண்டிங் என்று பார்த்தீங்கன்னா, அதற்கு அதனுடைய அக்கௌண்டன்ட்ஸ், கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் வந்து இப்ப எல்லா துறையிலும் அவர்கள் பார்க்க மாட்டார்கள். அவர்கள் வந்து குறிப்பிட்ட துறையில வந்து பார்ப்பார்கள். அந்த பார்க்கின்ற துறையில வந்து மிஸ்மேட்ச் இருந்ததுன்னா அது மிக தெளிவாக அவர்கள் வந்து அவருடைய ஆடிட் ரிப்போர்ட்ல வெளியே கொண்டு வருவார்கள். அது வந்து நீங்க சபையில வைக்க வேண்டாம். அசம்பிளியில வைத்து அதை வந்து அடாப்ட் பண்ண பிறகுதான் அது வந்து நமக்கெல்லாம் வரும். அதை பத்தி நாம் எழுதி கொண்டிருப்போம். ஆனா மத்திய அரசாங்கத்தை பொறுத்தவரை மத்திய அரசாங்கத்தினுடைய தணிக்கை குழு வந்து இப்போதைக்கு வந்து ரொம்ப கம்மியா தான் செய்து கொண்டிருக்கு, இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறது. ஆனா தமிழ்நாடு மாதிரி மாநிலங்கள்ல அதிக அளவுல எடுத்து செய்யறாங்க. ஆனா மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த துறைகள் எடுத்து பார்க்கும்போது ரொம்ப கம்மியாக செய்யறாங்க. அப்ப அது ஏன் பாத்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது. அதிகமாக பார்த்தால் நிச்சயமாக அதிகமாக அந்த பிரச்சனைகள் வந்து வெளியே வரும். அப்ப அதிகமாக பிரச்சனைகள் வெளியே வரக்கூடாது என்பதற்காக கம்மியான நம்பர்ஸ் தான் இப்ப வந்து சிஏஜி வந்து அந்த இந்த டிப்ஸ்டிக் மெத்தட் சொல்றாங்க. அதாவது இப்போ பரவலாக ஒரு அக்கௌண்ட் இருக்குது. ஆனால் அந்த எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் நீங்க பார்க்க முடியாது. ஒரு 100 டிபார்ட்மெண்ட் 100 டிபார்ட்மெண்ட்லயும் உள்ள போய் நீங்க இன்டெப்தா வந்து ஒவ்வொரு இஷ்யூ வந்து படிக்க முடியாது. ஒவ்வொரு செலவினமும் படிக்க முடியாது. அதனால வந்து ஒரு 4 டிபார்ட்மெண்ட் ஒரு அதுலயே வந்து ஒரு 4 செலவினங்கள் இல்லைன்னா 5 செலவினங்கள் எடுத்துக்கொண்டு அந்த ஒரே இடத்துல மட்டும் அவர் கம்ப்ளீட்டாக இன்டெப்தா போய் என்னென்ன விஷயங்கள் நடக்குது என்று நமக்கு எடுத்து கூறுவார்கள். அந்த விஷயம் கூட இன்னைக்கு வந்து மத்திய அரசாங்கத்தை பொறுத்தவரை அவர்களுடைய டிபார்ட்மெண்ட் வந்து மிக கம்மியாக நடக்கிறது. ஆனால் எதிர்கட்சி ஆளுகின்ற மாநிலங்கள் வந்து மிக அதிகமாக நடக்கிறது. அது ஏன்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து எந்த சிஏஜி போனாலும் டெஃபினட்டாக ஏதோ ஒரு ராங் டூயிங் இருக்கத்தான் செய்யும். அந்த மாதிரி இடங்கள் தான் எடுப்பார்கள் என்று நாம் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அப்ப அப்படி எடுத்து அவர்கள் பேசினாலும் ஓஹோ இங்க மோசடி நடக்குதா, அப்ப இந்த மாநிலம் அதாவது எதிர்கட்சி ஆளுகின்ற இந்த மாநிலத்தில் வந்து அதிகமாக மோசடி நடக்குது என்று எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கும் இது ஒரு பெரிய ஒரு மெத்தடா இருக்கு. சிஏஜியினுடைய ஆடிட் ஒரு மெத்தடா இருக்கு. அதே நேரத்தில் அதே சிஏஜி வந்து மத்திய அரசாங்கத்தை மிக மிக கம்மியான டிபார்ட்மெண்ட்டை பாக்குறதுனால அங்க பெரிதாக நீங்க ஒன்றும் பெரிய வந்து ஒரு மிஸ்அப்ரோப்ரியேஷன் இல்லை என்ற அந்த ஒரு ஸ்மோக் ஸ்கிரீன் வந்து அவர்களால் வந்து படைக்க முடிகிறது. அந்த ஒரு அதை தான் மீடியாவும் ரீட்வீட் பண்ணி கொண்டிருக்கிறது. அதாவது மத்திய அரசாங்கம் வந்து இவ்வளவு செய்திருக்கு, இவ்வளவு செலவு செய்திருக்குது, அந்த செலவெல்லாம் போய் அந்த காசுலாம் போய் மக்களை சென்றிருக்கிறது என்று அந்த மீடியா சொல்றதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா சிஏஜியினுடைய அந்த ஆப்சன்ஸ் தான் காரணம் என்று நான் கருதுகிறேன். ரைட். நயனா நாகேந்திரன் அவர்கள் பேசும்போது போன முறை அமித்ஷா வந்தபோது கூட்டணி உறுதி செஞ்சுட்டு போனாரு. இந்த முறை வந்த முறை ஒரு எழுச்சி வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ கண்டினியூஸா அமித்ஷா அவர்கள் உள்ள வர்றது, தமிழ்நாட்டுக்கு வர்றது, கான்சன்ட்ரேட் பண்றது அப்படிங்கிறது பாஜகக்குள்ள என்ன மாதிரியான ஒரு ஒரு அப்போல்ட ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? இல்ல ஆர்எஸ் அவர்கள் சொல்றாரு போன முறை பிரதமர் மோடி 5 தடவை வந்துமே தமிழ்நாட்டுல அவருக்கு ஒண்ணும் கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த இந்த டைனாமிக்ஸ் எப்படி புரிஞ்சுக்கிறார்? இல்ல கட்சி வளர்ந்துட்டு தான் இருக்கு. கட்சி வந்து அமைப்புகள் வளர்ந்துட்டு தான் இருக்கு. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் இப்போ வந்து பில்டிங் கட்டிட்டாங்க. அந்த அளவுக்கு காசு இருக்கிற கட்சி. என்னைய நான் நினைக்கிறேன் இந்தியாவில் எல்லா மாவட்டத்திலையும் அவர்கள் வந்து இப்போ பில்டிங் கட்டியிருக்கான்னு நினைக்கிறேன் பிஜேபி. பிஜேபி என்னை பொறுத்தவரை இன்னைக்கு வந்து லார்ஜஸ்ட் லேண்ட் ஆர்டரா இருக்க வேண்டும். என்னுடைய அந்த கணிப்பை பார்க்கும்போது சங் பரிவார் அந்த எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்துல வந்து சர்ச் இருந்தது. அப்புறம் வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட் என்று சொல்வார்கள். அப்ப அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து ஒரு இடத்துல இருக்கணும் வக்போடவர் விட பெரிய லேண்ட் ஓனர்ஸ் இன்னைக்கு வந்து சங் பரிவார் ஆகத்தான் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அப்போ அந்த அளவுக்கு வந்து கட்டமைப்புலாம் வந்து அதுக்கு எதுவாக கட்சி வளர்ந்துருக்குது. இப்போ ஒரு ஒரு ஆபீஸ் நடத்த வேண்டும் என்றால் அதுல வந்து பல செலவினங்கள் இருக்கிறது. அதுல வந்து நீங்க ஆளில் போட வேண்டும். அப்ப அந்த நபர்கள் வந்து நிச்சயமாக பிஜேபி சார்ந்த நபர்களாக தான் இருப்பார்கள். அப்போ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒவ்வொரு டவுன்லயும் வந்து பிஜேபிக்கு வந்து இடம் வந்திருக்கிறது, வாங்கியிருக்கிறார்கள். அதுல கட்டியிருக்க வீடு கட்டி ஆபீஸ் கட்டி தொடர்ந்திருக்கிறார்கள். அப்ப எல்லா நகரத்திலும் இன்னைக்கு ஒரு பிரசன்ஸ் இருக்குது. அப்ப தமிழ்நாட்டில் பிரசன்ஸ் இருக்கிறது என்பது உண்மைதான். அது எத்தனை காலம் நீடிக்க முடியும் என்றதுதான் பிரச்சனையா இருக்குது. மத்திய அரசாங்கத்தில் இவர்கள் இல்லை என்றால் நிச்சயமாக இது வந்து சஸ்டைனபிள் கிடையாது. இந்த மாதிரி growth வந்து நிச்சயமாக சஸ்டைனபிள் கிடையாது. ஏன்னா இது ஆர்கானிக் growth கிடையாது. மேல இருந்து டைரக்ட் பண்ற growth-ஆகத்தான் இருக்கு. நயினா நாகேந்திரோட நியமனம் அது சவுத்து சார்ந்து பேசப்பட்டது. இப்போ அமித்ஷா அவர்கள் மதுரையில கான்சென்ட்ரேட் பண்றது, இப்போ பாஜக சவுத்தை குறிவைக்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறது? அவங்க சவுத்து தான் மெயினா கான்சென்ட்ரேட் பண்றாங்கன்னு எடுத்துக்கலாமா? அதுதான் அது சார்ந்துதான் தேர்தலில் வந்துட்டு அவங்களுடைய வாக்குவாதங்கள் இருக்கும், நெகோசியேஷன்ஸ் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இல்ல சவுத்தை பொறுத்தவரை இன்னைக்கு வந்து சவுத் ஒரு ஓப்பன் ஃபீல்டா இருக்குங்க.
வேற ஒன்றும் கிடையாது. திமுக ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் கிடையாது. தென்காசியில கட்சி இருக்கா இல்லையான்னு கூட தெரியல. திருநெல்வேலியில வந்து எவ்வளவு அடிச்சுக்கிறாங்கன்னு நான் பார்த்து தான் இருக்கிறோம். அஹ் காங்கிரஸ் இருக்கிறதுனால கன்னியாகுமரியில பெரிய பிரச்சனை இல்லை. அப்புறம் மனோ மாதிரி ஆள் இருக்கிறதுனால, மனோ தங்கராஜ் மாதிரி ஆள் இருக்கிறதுனால ஓரளவுக்கு வந்து கட்சி வந்து கட்டுப்பாட்டில் இருக்குது. தூத்துக்குடி ஓரளவுக்கு கையில் இருக்குது. பாக்கி இருக்கின்ற அந்த அருகில் இருக்கின்ற சிவகங்கை ஆனாலும் சரி, மதுரையில் இருக்கிற அடிதடி வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கே சிஎம்க்கு டைம் எல்லாம் போகும். அந்த அதுல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணாருன்னா அந்த அளவுக்கு கட்சி வந்து பிரச்சனைக்குரிய ஒரு இடத்துல தான் இருக்கிறது. விருதுநகர்ல நான் பார்த்தோம். ஏறத்தாழ விஜய் பிரபாகர் ஜெயித்து வந்த ஒரு இது வந்தாலும் பார்த்தோம். இப்போ எல்லா இடத்துலயும் வந்து கட்சி அந்த அளவுக்கு தான் இருக்கிறது. அப்போ டிஎம்கே வந்து வீக்கா இருக்கிறது. அதே இடத்துல வந்து அதிமுகவும் வீக்கா இருக்குது. ஏனென்றால் இன்று இருக்கின்ற ஒரு கம்யூனிட்டி அது அதை புறக்கணித்துக் கொண்டுதான் அதிமுக பயணித்துக் கொண்டிருக்கிறது என்றது பரவலான ஒரு செய்தியாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் சசிகலாவையும் ஓபிஎஸ்ஸையும் டிடிவி தினகரனையும் வந்து ஒதுக்கி வைத்துக் கொண்டு இவர்கள் வந்து அரசியலில் ஈடுபடுறதுனால, அதுவும் எடப்பாடி குறிப்பாக இவர்கள் யாரும் இந்த பக்கம் வரக்கூடாது என்ற அந்த ஒரு பெரிய ஒரு இதுல நின்று கொண்டிருக்கிறார். அவர் நிச்சயமாக இவர்கள் வரக்கூடாது என்ற அந்த அடிப்படையில் தான் அவர் வந்து பிஜேபியோட அலையன்ஸ் வச்சிருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். அப்படி இருக்கும்போது என்ன செய்ய முடியும்? அப்ப அந்த கம்யூனிட்டியை எப்படி வந்து கையில் எடுக்க முடியும்? முக்குளத்தோரை கையில் எடுக்கணும்னா ஒரு முக்குளத்தோரை வந்து அங்க போட்டுதான் ஆகணும். அதுக்கு நாயனா நாயகன் இருக்கிறாரு. அப்புறம் அவரை வைத்து இப்ப சவுத் ஓப்பனா இருக்கிறதுனால அங்க ஒரு அட்டம் எடுக்கலாம் என்ற அடிப்படையில் தான் இவர்கள் வந்து அங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்றார்கள். ஏற்கனவே வந்து வெஸ்ட்ல கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க. அதுல வந்து அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்கிறது, பிஜேபி ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறது வெஸ்டர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல. அதாவது கோயம்புத்தூர், கீழே நீங்க பொள்ளாச்சிக்கு வந்தா இந்த பக்கம் பழனி, ஈரோடு. ஈரோடுல தான் ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சாங்க. ஈரோடு ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சாங்க, கோயம்புத்தூர் ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சாங்க. அப்புறம் 2 எம்எல்ஏ ஜெயிக்கிறது வந்து ஒன்று நாயனார், அப்புறம் வந்து நாகர்கோவில். இந்த 4 பேர் தான் ஜெயிச்சாங்க. அப்ப பாஜகவை பொறுத்தவரை வெஸ்ட் அவர்களை பொறுத்தவரை அவர்கள் வந்து கான்பிடண்டா இருக்காங்க என்று நான் கருதுவேன். அந்த அளவுக்கு கான்பிடன்ஸ் வந்து நம்ம சவுத்துல கொண்டு வரலாம். அதுவும் குறிப்பாக வந்து நாடார் மக்களை வந்து குறிப்பாக இந்து நாடார் மக்களை வந்து நம்ம மக்களை இழுத்து விடலாம் என்ற அந்த ஒரு கான்பிடன்ஸ் வந்து நிச்சயமாக பிஜேபிக்கு இருக்கிறது. அதனாலதான் அப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இப்போ திமுகவுடைய வீக்கஸ்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் குறிப்பிட்டிருந்தீங்க. அதுல வந்துட்டு பிஜேபியும் அதிமுக கூட்டணியும் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணா அங்க வந்து பெரிய அளவுக்கு மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா போன எலெக்ஷனை கம்பேர் பண்றதோட? இல்ல எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன முதலமைச்சருக்கு தெரியாத இருக்குமா என்ன? அப்ப அவர்கள் அதற்கான என்ன விஷயங்கள் செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டுதான் இருப்பார்கள். அப்ப இந்த தேர்தல் கணக்குன்னு பாத்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாதுங்க. ஒரு ஆர்எஸ்எஸ் வந்து அந்த அளவுக்கு கிரவுண்ட்ல இறங்கி வேலை பண்றதுனால இப்ப வந்து ஒரு மைனாரிட்டி கான்சாலிடேஷன் நடந்து கொண்டிருக்கிறது. அது விஜய் வந்தா கூட அந்த மைனாரிட்டி கான்சாலிடேஷன் மாறும் என்று நான் கருதவில்லை. அது ஒரு பக்கம். இரண்டாவதாக திமுகவும் அதே மாதிரியான கேண்டிடேட்ஸை வந்து கொண்டு வருவார்கள் என்று நான் கருதுகிறேன். பல பிரச்சனைகள் இருக்கிறது. அந்த பிரச்சனைக்கு நடுவிலும் வந்து அவர்கள் இந்த தேர்தல் எப்படி ஜெயிக்க வேண்டும் என்றுதான் ஜீவன் மரண போராட்டம் தான். அதிமுகவுக்கும் ஜீவன் மரண போராட்டம் தான், திமுகவுக்கும் ஜீவன் மரண போராட்டம் தான். என்றால் அதிமுகவை பொறுத்தவரை இந்த எலெக்ஷன் தோத்து விட்டால் எடப்பாடிக்கு டிக்கெட் வச்சிருவாங்க. அப்புறம் வந்து அதிமுக இருக்குமா இல்லையான்றதான் நமக்கு இப்ப கூற முடியாது. ஏனென்றால் அதுக்கப்புறம் சிம்பிள் வந்து ஃப்ரீஸ் ஆகும், நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. திமுகவை பொறுத்தவரை இந்த தேர்தலில் வந்து தோற்றால் நிச்சயமாக ஒரு 1000 கேஸை போட்டு இருக்கிறவர்கள் எல்லாம் பிடிச்சி உள்ள தள்ளி, இல்லை என்றால் அந்த அளவுக்கு ஒரு இன்னல் கொடுத்து திமுகவை காலி பண்ண வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் வந்து பாஜக செயல்படும். அவர்களுக்கு இன்னும் வந்து ஒரு 2.5 வருட காலம் வந்து அதிகாரத்தில் இருக்க முடியும். அதனால் 29 தான் தேர்தல் வருகிறது. இந்தியா கூட்டணி ஒன்றும் போனியார மாதிரி தெரியவில்லை. அப்ப அந்த ஒரு சுச்சுவேஷன்ல வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் 2 பேருக்குமே இந்த 2026 தேர்தல் வந்து ஜீவன் மரண போராட்டம் தான். பிஜேபி மட்டும்தான் ஈஸியா அந்த தேர்தலை வந்து அணுக முடியும். ஆனால் பிஜேபியே இந்த அளவுக்கு, அதாவது ஈஸியா அணுக முடிகிற ஒரு கட்சி வந்து இந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுதுன்னா பாக்கி இருக்கின்ற 2 கட்சிகள், அதாவது லைஃப் ஆர் டெத் என்று இருக்கின்ற 2 கட்சிகள் எந்த அளவுக்கு எஃபர்ட் போடணும்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த விஷயம் அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கு. பல்வேறு முக்கியமான விஷயங்களை பாருங்க சார். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி சார். நன்றி.